அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 குரூப் 2ல் ஃபஸ்ட்டு 1 to 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் தமிழில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் தேச ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்னா தண்ணீர் வந்து வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஓகேங்களா? கார்த்திகை மாதம் தேஸ் கண்ட மாதிரி, கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அப்படின்றது பழமொழி. அதாவது பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடிந்தோரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீலை தரும் இணைமோனையை கண்டறிக அப்படின்னா கடிந்தோரார் அப்படின்றதான் இணைமோனை. ஓகேங்களா? ஸோ இந்த இணைமோனை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுகை இணை கண்டறிக. எதுகைனா என்னது? சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையான் அப்படின்றது சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் என்னது? எதுகை அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து ரூ அப்படின்றது ஒரே மாதிரி வந்திருக்கு. அடுத்து மற்ற எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதுகை. இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் இயபு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து 55வது கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளை இல்லை அப்படின்றது என்னது? செய்தித்தொடர். ஒரு செய்தியை வந்து குறிப்பிடுறாங்க. அதில் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்களை இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. இயற் சொற்கள் என்பது யாது அப்படின்றது. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? ஓகேங்களா? என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம். தூன்றது ஊன்னு வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஊ வந்தால் அதுக்கு பேர் வினையச்சம், ஆணு முடிஞ்சால் அதுக்கு பேர் பெயரச்சம். கலங்குகிறது அப்படின்னா டைரெக்டாக வினையச்சம். ஓகேங்களா? அதே வந்து கலங்காது ஸோ எதிர்மறையான ஒரு பொருளை குறிப்பிடுது, அதனால் எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. பொருட்பெயர்னா நாற்காலி, புத்தகம் அப்படின்றது பொருளை குறிக்குது. இடப்பெயர்னா இடத்தை குறிக்கணும். வேலூர், நாமக்கல் அப்படின்றது. காலப்பெயர்னா மாலை, இரவு அப்படின்றது குறிக்குது. சினைப்பெயர்னா முகம், கை, இதெல்லாம் வந்து சினைன்னு சொல்லுவாங்க. அடுத்து தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. அகர வரிசைனா என்னது? ஆ இ ஊ இருக்குல்ல, அதில் வந்து ஆ அப்படின்னா அதுக்கு நேரம் கா வரும்ல, கா கி கூ அந்த மாதிரி. தா தீ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூ. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டில் தீக்கு அடுத்தது எந்த எழுத்துல, அதனால் இந்த தீ தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது தீது, அடுத்தது துணை அப்படின்றது வரும். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. அதே தான் வந்திருக்கு. ஊ ஏ மா அப்படின்றது வந்திருக்கு. அடுத்தது நட எனும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வினைமுற்று அப்படின்னா நடந்தான், நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர், நடந்த அப்படின்னா ஆன் வந்திருக்கு பெயரச்சம், நடந்து அப்படின்னா வினையச்சம். சான்றோர் பாலர் ஆப, சாளர் பாலர் ஆகவே. இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு இந்த நூல். ஓகேங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. மலையூர், காட்டூர், மருதூர் அப்படின்றதும் தமிழ்நாட்டில் உள்ள ஊர்கள். மணிப்பூர் அப்படின்றது தனியாக ஒரு மாநிலத்தை குறிக்குது. வைல்டு விண்ட் ஆங்கில சொல்லுக்கிடையான தமிழ் சொல் வந்து சுழல் காற்று. ஆல்ரெடி வந்து நம்ம இந்த கலை சொல்லறிவோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 6th-10th வரைக்கும் வந்து பிளேலிஸ்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறவங்க போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு என்னது? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்றதான் இது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மல்லிகை வந்து குளத்தில் பூக்கிற மலர் இல்லை அப்படின்றதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிய. எருது என்ன பண்ணும்? எக்களமிடும். ஓகேங்களா? அங்கை சரியாக பிரிக்கும் முறையை சேர்க்க. அகம் ப்ளஸ் கை. அங்கை அப்படின்னா சரியாக பிரிக்கிறது என்னது? அகம் ப்ளஸ் கை. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. சுவரில் இந்த ரீ வராது, சுவற்றில் வராது, இந்த சுவற்றிலும் வராது. ஓகேங்களா? சுவரில் எழுதாதே அப்படின்ற இந்த ரீ தான் வந்து என்னது? சரியான சொல்.
பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவி வளவா என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா. பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவி வளவா என்று மகாகவி மீனாட்சி சுந்தரன் யாரை சொன்னார் அப்படின்னா சேக்கிலாரை சொல்லியிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே அப்படின்னு சொன்னவர் திருமூலர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி அப்படின்றது கடுவெளி சித்தர். அதை வெட்டவெளியை வந்து தெய்வமாக வழிபடுபவர். சித்தர்களை பற்றி நம்ம மொத்த சித்தர்களை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? திருமூலர். அடுத்து வந்து எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். சங்கப்பாடல் எழுதப்பட்டது, புறப்பாடல் அகப்பாடல் எல்லாமே வந்து எழுதப்பட்ட பாடல். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கிய நூல். குறவஞ்சி என்பது எனது சிற்றிலக்கிய நூல். அடுத்து தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடைய தலைவன் மதுரை சொக்கநாதர். தமிழ் வீடு தூதின் பாட்டுடைய தலைவர் மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பவாணி. ஸோ கிறிஸ்தவ நூல் இல்லையா இது தேம்பவாணி அப்படின்றது. அடுத்தது மடலேறுதல் எனும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? மடலேறுதல் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார். தேம்பவாணியின் பாட்டுடைய தலைவன் யார்? சூசை மாமுனிவர். இது புது புத்தகத்தில் இருக்குது. அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று, ரைட்டு. இந்நூலில் நெடுந்தொகை என்று அழைப்பர். அடுத்து 8 தொகை நூல்களில் ஒன்றுன்றது எப்படி 10 பாட்டு நூல்களில் வராது இல்லையா? புலவர் பலரால் பாடப்பட்டது 400 பாடல்களை கொண்டது. அப்போ 3 மட்டும் தவறு, 1, 2, 4 வந்து ரைட்டு. கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவரதம். அதுக்கப்புறம் வந்து அது என்ன மாறுது? கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி மாறுது. ராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடுபவர் 1000 அம்பிக்கு நாயகன் வந்து குகன். கம்பராமாயணம் வந்து 1000 அம்பிக்கு நாயகன் அப்படின்னு குறிப்பிடுபவர் யார்? குகன். மையோ மரகதமே மறிக்கடலே மலை முகிலே ஐயோ இவன்வடி வெண்பாதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா கம்பர் தான் இந்த மாதிரி வந்து வர்ணித்திருப்பார். யார்? ராமரை பார்த்துன்னு நினைக்கிறேன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கோசலை வந்து அவங்ககிட்ட புகழ்ந்திருப்பாங்க. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளில் ஊற்றுகளாக இருந்த இடம் எது? கந்தக்கோட்டம். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? அவங்களும் முத்துலட்சுமி ரெட்டி தான். திணையளவு போதா சிறு புல் நீர் அப்படின்றது கபிலர் வந்து எழுதியிருப்பார். என்ன நூல் அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் அவருடைய பாடல் சின்னம் வந்திருந்திருக்கும். காலம் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு தோன்றிய மூத்தக்குடி அப்படின்றது புறப்பொருள் வெண்பா மாலை. வடிகள் வந்து இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. புது புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நூல்வழிக்கு கீழே சின்னதாக ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எந்த நூல் அப்படின்றது ஸோ அதில் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது மதிரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரும் பெயரும் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் 7th தான் இருக்குது. இதை பற்றி ஊரும் பெயரும் அப்படின்ற இதில் ஊர் மருவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்ன ஊர் பெயர் இருந்துச்சு, தற்போது என்னவா இருக்குது அப்படின்றது மருவி இருக்கிறத காமிச்சிருந்துருப்பாங்க. உலக தமிழர்களிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தினானி இதழ்கள் யாவை? தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நலம். ஸோ தமிழ் புக்கில் இருக்குது 6ன்னு நினைக்கிறேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உவேசாவின் இயற்பெயர் வெங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். ரைட்டு. குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர். குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர். அதே குறிஞ்சிப்பாட்டுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். ஓகேங்களா. உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் கிடையாது. ஸோ அப்போ 1, 2 மட்டும் தான் ரைட்டு. சி.ஒய். தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி பரதிமார் கலைஞர். ஸோ நம்ம வந்து குரூப் 4ல் அந்த கொஷினை பார்த்தோம். ஓகேங்களா. அதாவது பரதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று குறிப்பிட்டவர் சி.ஒய். தாமோதரனார். அதே கொஷினை அப்படியே மாற்றி கேட்டிருக்கேன். அங்கே வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி. சி.ஒய். தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுவர் யார்? பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர்
கலைஞரை சி.வை. தாமோதரன் என்னவென்று அழைத்தார்? திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி அழைப்பார் அப்படின்னு சொன்னால அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக, சிறுகதை ஆசிரியர்களும் அவர் எழுதிய சிறுகதையும். கமலலாயன் அப்படின்றவர் என்ன அது? உனக்கு படிக்க தெரியாது. கமலலாயன் உனக்கு படிக்க தெரியாது உரைநடை மாதிரி வரும். ஒரு அமெரிக்க பெண்மணி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, புக்கை தொடர்றதுக்கு போவாங்க, அவங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, பிற்காலத்தில் படித்து மிகப்பெரிய முயற்சியெல்லாம் எடுத்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற படிக்க முடியாத பிள்ளைகளுக்காக ட்ரஸ்ட் நடத்திட்டுருக்காங்க அவங்க. ஓகேங்களா. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியையின் குறிப்புகள். ஓகேங்களா. சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. தேவதுதும்பி தேசாட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவராட்டம். அடுத்து பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் பத்மநாபன். பாரதியாரின் கடிதங்களின் நூலை பதிப்பித்தவர் பத்மநாபன். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்ததால் வரட்டும். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மு. வரதராசனார். ஓகேங்களா. மூவா. தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், அதை நீ தேடிக்கொண்டு போய் அலையாதே அப்படின்னு சொல்லிட்டு மூவா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 100 கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ அடுத்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் ஜிகே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி, வணக்கம்.